எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மணிகண்டன். நாங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். இது என்னோட பையன் சாய் சித்தார்த். இவருக்கு 2 வயசு ஆச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 உலக சாதனை படைச்சிருக்காரு. எப்படின்னா நம்ம ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து வந்து இவருக்கு வந்து பதக்கம் குடுத்துட்டு போயிருக்காங்க. அதுபோக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. எந்த விஷயத்தில பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இந்தியா வேர்ல்ட் ஸ்டேட்ஸ் இருக்குல்லங்க, அதில வந்து 28 ஸ்டேட்ஸ வந்து 21.155 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காரு. அதுபோக 7 கான்டினென்ட்ஸ வந்து 11 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காரு. தென் 7 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட வந்து 8 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 195 ஃபிளாக்ஸ் வேர்ல்டுல இருக்க எல்லா ஃபிளாக்ஸையும் அந்த ஃபிளாக்ஸ பார்த்தாலே அந்த நாட்டோட பேர வந்து சொல்லுவாரு. இந்த மாரி இவரு 2 வயசுலயே பண்ணியிருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இத வந்து அமெரிக்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து இவர பாராட்டி யங் பிரில்லியன்ட் டோட்லர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ற மாரி பட்டம் குடுத்துருக்காங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தென் இத வந்து பாராட்டி நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் வந்து இவருக்கு வந்து பெட்ரோல்களை போற்றுவோம் மாநாட்டுல வந்து இவர ஹானர் பண்ணியிருக்காங்க. அது போக நெறைய பேர் இவர இன்னும் கொண்டு போணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பிஎம் சார் இவர எப்படியாவது பார்த்து இவர ஆசீர்வதிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த சிஎம் சாரும், பிஎம் சாரும் இவர பார்த்து ஆசீர்வதிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த 2 வயசுல இவ்வளோ சாதனை செஞ்சது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க குடும்பத்துல இவர பொறந்தது. ஓகே. ஆக்சுவலா நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்டா இருக்கேன். ஸோ எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து மொபைல் ஃபோன், டிவிலாம் இவருக்கு தரமாட்டோம். என் ரூம்ல நெறைய மேப்ஸ் தான் இருக்கும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு இந்தியா ஸ்டேட்ஸ தான் கண்டுபிடிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு நாள் வேர்ல்டு பொலிட்டிக்கல் மேப்ல வந்து அந்த இந்தியாவே அவர் கண்டுபிடிக்கும்போது தான் எங்களுக்கு வந்து சரி இவருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பிராக்டிஸ் குடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ நாங்க எப்ப இந்த டிவி, ஃபோன் எல்லாம் இவருக்கு நாங்க பிரயோஜனமான விஷயத்துல மட்டும் போட்டுட்டு மத்த நேரமெல்லாம் இவர் டிவி, ஃபோன்லாம் காட்டாம நிப்பாட்னோமோ, அப்ப இருந்து தான் இந்த மாரி விஷயம்லாம் அவர் பண்ணிட்டாரு. இவரு மட்டும் இல்ல, இந்த மாரி எல்லா குழந்தைங்களுக்குமே உலகில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே இந்த மாரி அறிவு நெறைய இருக்கும். ஸோ நம்ம மொபைல் ஃபோன்ஸும், ஸ்கிரீன்ஸும் போடும்போது பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயத்துக்கு போடாம, தேவையுள்ள விஷயங்களுக்கு மட்டும் போட்டு குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணோம்னா, இந்த மாரி நெறைய குழந்தைங்க சாதிப்பாங்கங்கிறது என்னோட கருத்து. வணக்கங்க. என் பேர் சரஸ்வதி. என் பேரக்குட்டி சாய் சித்தார்த். அதாவது எனக்கு இந்த குழந்தை வந்து பிறந்து 3 மாசத்துலேருந்தே இவருக்கு நல்ல அறிவு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம சொன்னா அவர் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி நல்ல ஒரு டேலண்ட் அவர்கிட்ட நாங்க பார்த்தோம். அதிகமா நாங்க இப்ப கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா, 1 1/2 வயசுல வந்து இவரு வந்து உலக மேப்ல உள்ள பேரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சாரு. எங்களுக்கு அத பார்த்ததுக்கப்புறம் என் பையன் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்ருக்காரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், தங்கம் இந்த மாரி குழந்தை வந்து மேப்பெல்லாம் பார்த்து ஐடென்டிஃபை பண்றாரு. அதனால இவருக்கு கொஞ்சம் பார்த்து நீங்க டேலண்ட்ட ரெடி பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் வந்து கம்மியா தான் படிச்சிருக்கேன். ஆனா அந்த படிப்போட இத என் குழந்தைக்கு குடுக்கணும்னு நெனச்சு, என் பையன ஐஏஎஸ் ஆக்குறதுக்காக நான் கனவு கண்டுட்டு அவர படிக்க வச்சுட்ருக்கேன். இப்ப என் பேர குழந்தை சாதிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. அதுவும் இந்த 2 வயசுல இவ்ளோ சாதனை பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இவரோட டேலண்ட்ட நாங்க கண்டுபிடிச்சோம். 1 1/4, 2 வயசுல இவரோட டேலண்ட் நாங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இவர நாங்க வந்து அத வச்சு என் பையன் அதாவது டிவி, மொபைல் இதெல்லாம் குடுக்காம, அதாவது தேவையுள்ள விஷயத்துக்கு மட்டும் தான் குடுப்பாரு. தேவையில்லாத விஷயத்துக்கு குடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவர வந்து மொபைல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, படிக்கிற விஷயங்கள்ல குழந்தைங்கள கொண்டு போக ஆரம்பிச்சா, அது அவருக்கு எது எது டேலண்ட் இருக்குதோ, அத கண்டுபிடிச்சு, அந்த மாரி ஒரு கலர்ஸ், ஃப்ரூட்ஸ் இப்போ ஃப்ரூட்ஸு கூட நாங்க புக்ல சொல்லிக் குடுக்காம, ஃப்ரூட்ஸ் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு, இது என்னென்ன ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிக் குடுப்போம். அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப அறிவுபூர்வமான விஷயங்கள தேடி தேடி ஒவ்வொன்னும் நாங்க செய்ய ஆரம்பிச்சோம். இந்த குழந்தைக்காக நாங்க ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இப்ப நெறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, வேலைன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் வேலைக்கு போவாங்க. அ ப அவங்க இந்த குழந்தையோட அம்மாவாகட்டும் வேலைக்கு போவாங்க. அவங்க என்னன்னா யாருக்காக ஒர்க் பண்றோம்னு கேட்டா, குழந்தைக்காக ஒர்க் பண்றோம், குழந்தைக்காக சம்பாதிக்கிறோம், குழந்தைக்காக ஓடுறோம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அவங்களுக்கெல்லாம் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைக்காக நீங்க ஓடுறீங்க, சம்பாதிக்கிறீங்க. மணிய மட்டும் தான் நீங்க சம்பாதிக்க முடியும். ஆனா இந்த மாதிரி குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அவங்களுக்கான விஷயங்கள நீங்க தேடி கண்டுபிடிச்சு அச்சீவ் பண்ணுங்க.